எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இவங்கக்கிட்ட உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். யாருக்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 4 பேர்கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். யார் அந்த 4 பேர்? திருந்தாத ஜென்மம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருந்தாத ஜென்மங்கள் கிட்ட தான் உஷாராக ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி உஷாராக இருக்கிறது? முதல்ல அந்த 4 ஜென்மங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. என்ன பெரிய இது, உலகத்தில் தவறே செய்யாத மனுஷங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், தவறு செய்யாத மனுஷனே இல்லை. நல்லதும் கெட்டதும் கலந்தது ஒரு பிறவி தான் மனுஷங்க பிறவி. அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? தவறு செஞ்சிட்டோம், ஆனால் திருத்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திருத்திக்கணும் தானே. ஆனால் அதை செய்யாமல் நான் எப்பையும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு ஜென்மம் துஷ்டன். துஷ்டனை கண்டா தூர விலகி இருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த துஷ்டர்கள். நாம் என்ன தான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க திரும்பி ஒரு நல்லது செய்யணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது கொத்துற பாம்பு மாதிரி, கொத்துற தேள் மாதிரி, எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க தான் துஷ்டன்க. துஷ்டனை கண்டா தூர விலகி இருக்கணும். 2வது யார்? சந்தேக பிராணிகள். எப்படி நம்மளால் அந்த துஷ்டன்களை, கெட்டவங்களை நல்வழிப்படுத்த முடியாதோ அதே போல தான் இந்த சந்தேக பிராணிகளும். ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருந்துட்டு ஏதோ நடந்திருந்தா கூட, ஃபோன் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, அதான் கன்டினியூ பண்ணுறேன். சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா கூட சந்தேகப்பட்டால் பரவாயில்ல, தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற சந்தேக பிராணிகளையும் நம்மளால் நல்வழிப்படுத்த முடியாது. என்னதான் நம்ம பக்கத்தில் இருக்க நியாயத்தை எப்படி எடுத்து சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. எதுக்கு? இந்த செவிடங்காதில் ஊதின சங்கு போலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழி இந்த சந்தேக பிராணிகளுக்கு தான் பொருந்தும். அதனால் இவங்களையும் நம்மளால் நல்வழிப்படுத்தவே முடியாது. இவங்கக்கிட்டேயும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். 3வது இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் சோகத்திலேயே இருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது, சோகத்தில் தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தானே வரும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சோகத்திலே இருந்தால் என்ன பண்ணுறது? இவங்க தானும் கெட்டு சுற்றி இருக்கவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதனால் இவங்கக்கிட்டேயும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம சொல்லும்போது சரி சரின்னு கேட்டுக்குவாங்க. அப்புறம் திரும்பியும் பழையபடியே அவங்க சோக நிலைக்கு போயிடுவாங்க. அதனால் இவங்களை நல்வழிப்படுத்தணும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நன்றி கெட்டவர்கள். நீங்கள் சொல்லலாம், இந்த உலகமே நன்றி கெட்ட உலகம்தான். அப்படி எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல முடியாது இல்லையா? இந்த நன்றி கெட்டவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள படைத்த கடவுளே இறங்கி வந்து புத்திமதி சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. செய் நன்றியை மறந்துட்டு அவங்களுக்கே துரோகம் செய்கிறாங்க பாருங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம் தான். நன்றியை மறக்கிறது ஒரு பாவம், நன்றியை மறந்தது இல்லாமல் அவங்களுக்கே துரோகம் செய்கிறது இன்னொரு பாவம். இந்த 4 பேரும் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அதனால் இவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அதை தான் சொன்னேன், இந்த 4 பேர்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு. அதனால் நம்மளோட இடைவெளியை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 4 பேரை, அதாவது துஷ்டங்க, சந்தேக பிராணிங்க, சோகமாக இருக்கிறவங்க, செய் நன்றி மறந்தவங்க, இவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கீங்கன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.